Good morning, students. This is Shanti, computer science teacher. So today we are moving on to next chapter, Introduction to Database Management System, third lesson. Okay, third chapter. And in this chapter we are going to see about DBMS, Database Management System. And these are the contents we are going to see today. Introduction to DBMS, evolution, concepts and models, RDBMS, that is Relational Database Management System, and ER modeling. Okay, so let's move on to our topic today. So first, introduction of database management system. So what is a database? Database na enna? So for example, நம்ம ஸ்கூலில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எதில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க? எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் ஆக்சஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, தட் இஸ் யூஸ்ட் ஃபார் டேட்டாபேஸ். உங்கள் டேட்டாபேஸ் எல்லாத்தையும், உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால இட் இஸ் அ டேட்டாபேஸ். ஸோ அப்போ டேட்டாபேஸ்னா என்னது? இட் இஸ் அ பிளேஸ் வேர் வி ஸ்டோர் டேட்டா. ஓகே, ஸோ எதுக்கு ஸ்டோர் பண்ணுறோம்? ஃப்யூச்சரில் ரிட்ரைவ் பண்ணுற யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போது நம்ம சின்ன லெவலில் நம்ம எம்எஸ் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே பெரிய டேட்டாஸ், நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜிமெயில் க்ரியேட் பண்ணுறீங்க. எல்லாருமே நம்ம ஜிமெயில் க்ரியேட் பண்ணும்போது நம்ம டேட்டாஸ் கொடுக்குறோம், நேம் எல்லாமே கொடுக்குறோம் இல்லையா? அது எல்லாம் போய் ஸ்டோர் ஆகணும்னா, அவ்வளோ டேட்டாஸ் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு தே நீட் அ ஹியூஜ் சிஸ்டம், ஹியூஜ் டேட்டாபேஸ், ரைட்? ஸோ அந்த டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணணும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ பாப்புலர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன? இட் இஸ் அ ப்ரோக்ராம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது என்னது? இட் இஸ் அ ப்ரோக்ராம் யூஸ் டு மேனேஜ் டேட்டாஸ் இன் எ டேட்டாபேஸ். டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒன் ஆஃப் த பாப்புலர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் MySQL, Oracle. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற டேட்டாபேஸ் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ DBMS அது ஷார்ட்டாக சொல்லுவோம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ஷார்ட்டாக DBMS. ஸோ DBMS இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர். இட் இஸ் அ சாஃப்ட்வேர். எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம்? டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக. யூசர் அண்ட் ப்ரோக்ராமர் ரெண்டு பேருக்கும் டேட்டாபேஸை ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு, ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு அண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு, நியூ டேட்டாஸ் வரும்போது அப்டேட் பண்ணுறதுக்காக நாம் க்ரியேட் பண்ண சிஸ்டம் தான் என்னது? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ எவல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த DBMS எப்படி ஆரம்பிச்சது? டேட்டாவை ஸ்டோர் பண்ணணுன்ற கான்செப்ட் 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்போ என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, பஞ்ச்டு கார்ட்ஸ். தே யூஸ்ட் பஞ்ச்டு கார்ட்ஸ் டெக்னாலஜி டு ஸ்டோர் டேட்டாஸ். அப்புறம் லேட்டராக ஃபைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஃபைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அப்போ நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இண்டெக்ஸ் மெத்தட், ரேண்டம் மெத்தட், சீக்வென்ஷியல் ஆக்சஸ், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த ஃபைல் சிஸ்டமில் there are certain limitations na drawbacks. First is data duplication. டேட்டா டியூப்ளிகேஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சேம் டேட்டாவை 2-3 யூசர் யூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் வேஸ்ட் ஆச்சு. அண்ட் அதோட காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ஹையாக இருந்தது. அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப லோவாக இருந்தது. தீஸ் ஆர் தி ட்ராபேக்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம். இந்த ஃபைல் சிஸ்டமில் இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருந்தனால அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த DBMS கான்செப்ட். ஓகே, ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த DBMS கான்செப்ட். இந்த DBMS கான்செப்டில் this concept basically based on two concepts, that is asset property ன்னு சொல்லுவோம், ஷார்ட்டா asset property. So asset property, A for acronym, it is an acronym. So A for atomicity na all or nothing ன்னு மீனிங். அதோட தம் ரூல் என்னன்னா all or nothing. ஸோ ஆல் இன் த சென்ஸ், இப்போ நான் ஒரு டேட்டாவை டேட்டாபேஸில், நம்ம ஸ்கூல் டேட்டாபேஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை நான் ஆட் பண்ணுறேன்னா தட் இஸ் அப்டேட், கரெக்ட்? இப்போ அது அப்டேட் ஆகிடுச்சுன்னா டிரான்சாக்ஷன் சக்ஸஸ். இதே அப்டேட் ஆகலைன்னா ஃபெயிலியர், கரெக்ட்? அந்த பாலிசி தான் அட்டாமிசிட்டி, ஆல் ஆர் நத்திங்னு சொல்லுவோம். தென் கன்சிஸ்டன்சி, இப்போ நான் ஆட் பண்ணுற டேட்டா 2-3 யூசர் யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், மாறாமல் இருக்கணும். there should not be any changes in the value. That is called consistency. And isolation means இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை தனித்தனியாக ஐசோலேட் பண்ணி கொடுக்கறது தான், இல்லைன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ தட் இஸ் வை ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்ட் இன் டேட்டாபேஸ். அண்ட் டியூரபிலிட்டினா ஏதாவது எரர் வந்தால் கூட இட் ஷுட் எப்படி சொல்கிறது, அது ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்கணும். இல்லைன்னா ஸ்டோர் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா
total system will collapse. அதனால தாங்கக்கூடிய சக்தின்னு சொல்லுவோம் டியூரபிலிட்டினா. ஸோ எரர் தாங்கி அதை ஃபெயிலியர் ஆகாமல் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி தான் டியூரபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, now we are moving on to database models. These are the database concepts. இப்போ நம்ம பார்த்தது பேசிக் கான்செப்ட். இந்த பேசிக் கான்செப்ட் பேஸ் பண்ணி சர்டைன் மாடல்ஸ் கொண்டு வந்தாங்க. மாடல்ஸ்னால் இப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்க. There are the database டெக்னாலஜியை ஒரு ரிலேஷன்ஸ் ஒன்னோட ஒன்று உள்ள தொடர்பை சொல்கிறது தான் டேட்டாபேஸ் மாடல்ஸ். ஓகே, ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் hierarchical database model, next is network model, next is relational, and the next one is object-oriented database model. So basically the database model basic types வந்து 4 types are we can divide the data models, and now we are going to see each model separately. So first is hierarchical database model. So hierarchical database model வந்து first நம்ம IMSன்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் hierarchical database model created. யார் கிரியேட் பண்ணான்னா ஐபிஎம்ன்ற கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும், ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஒரு ட்ரீ பார்த்துருக்கீங்கல்ல, ரூட்லேருந்து அப்படியே பிரான்ச்சஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாடல் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் டைப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதோட பிக்சர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி தான் ரூட்டு, அந்த ரூட்லேருந்து சப்டிவைட் ஆகி கிளைகளாக பிரிஞ்சு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவாங்க. திஸ் மெத்தட் இஸ் கால் hierarchical database model. ஸோ இண்டிவிஜுவல் ரெக்கார்டை ரோன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் என்ன அட்வான்டேஜஸ்னா டேட்டா வந்து திருப்பி வராது, எஃபிஷியண்ட்டாக இருக்கும், தென் அதோட செக்யூரிட்டி ப்ராப்பராக இருக்கும். பட் இதோட லிமிடேஷன்ஸ், தட் இஸ் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தெர் ஆர் மெனி ரிலேஷன்ஷிப் இல்லையா, நீங்களே இந்த பிக்சரில் பார்க்குறீங்க எவ்வளோ ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றோட எவ்வளோ தொடர்புகள் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. So it is also one of a database model which can be used. So next model is network model. We are going to see about network model. So network model ன்றது more or less hierarchical model தான். இந்த hierarchical model மாதிரியே இருக்கிறது. பட் என்ன, ஹைரார்க்கியில் ஒரே ஒரு ஓனர் தான் இருப்பாங்க. பட் நெட்வொர்க் மாடலில் we can have more than one owner. That is the difference between hierarchical and network model. இந்த பிக்சர் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அப்போ அதில் கம்பெனின்றது ஒரே ஒரு ரூட், அந்த ரூட்லேருந்து வந்தது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டிக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் மோர் தென் ஒன் ஓனர். ஓகே, ஸோ இதில் பேசிக்காக இந்த நெட்வொர்க் மாடலில் 3 இதுவாக பிரிக்கிறாங்க, 3 ஸ்கீமாவாக பிரிக்கிறாங்க. நெட்வொர்க் ஸ்கீமான்றது என்னென்னா டோட்டல் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது. ஒரு டேட்டாவை நம்ம எப்படிலாம் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது தான் நெட்வொர்க் ஸ்கீமா. அண்ட் சப்ஸ்கீமானா எப்படின்னா யூசர் பார்க்கும்போது வியூ பண்ணும்போது அதை எப்படி இருக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது தான் சப்ஸ்கீமா. அண்ட் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி இந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணணுன்றது. ஸோ இந்த 3 பேசிக் காம்பனன்ட்ஸை வச்சு உருவாக்கப்பட்டது தான் நெட்வொர்க் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் we are moving on to the next model, ரிலேஷனல் மாடல். ஸோ ரிலேஷனல் மாடல் தான் மெயினாக இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பேசிக்காக ஆரக்கிள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, ஆரக்கிள் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஆரக்கிள் DB2, இதெல்லாம் கமர்ஷியலாக வந்து ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மாடல் வந்து 2 இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்ஸ்டன்ஸ்னால் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ். டேபிள்னாவே என்ன இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அந்த டேபிளை தான் ரிலேஷன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு டேபிளில் என்ன இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளில் நான் உங்கள் கிளாஸோட நேமு, ஏஜு, மார்க்கு இதெல்லாம் போட்டு வைக்கிறேன்னா அது தொடர்பை சொல்லுது. இந்த பையனுக்கு இந்த ஏஜ், இந்த மார்க்கு அப்படின்ற தொடர்பை அந்த டேபிள் சொல்லும். தட் இஸ் வை டேபிள் இஸ் கால்ட் ரிலேஷன். அண்ட் ஸ்கீமா வந்து ஸ்ட்ரக்சரை சொல்லும். ஒவ்வொரு காலமும் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டேபிள் ரிலேஷன் அது சம்மந்தப்பட்ட ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஆட்ரிபியூட்ஸ்னால் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ். அது காலம்ஸாகவும் ரோஸாகவும் இருக்கும். ரோஸுக்கு இன்னொரு பேர் டியூப்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த picture for relational model. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி டேபிள். இந்த மாதிரி தனித்தனி அந்த டேபிளுக்கு உள்ள
அந்த டேபிள்க்குரிய attributes இருக்கும். attributesனா columns and rows இருக்கும். இந்த ஒவ்வொரு டேபிளையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா it becomes relational model. ஓகே, ஸோ லிங்க் பண்ணிட்டீங்கன்னா பல டேட்டாஸை நம்ம ஒவ்வொன்றிலிருந்தும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து உங்களோட டேட்டாஸை உங்களோட நேம், பர்சனல் டீட்டெயில்ஸ் ஒரு டேபிளில் போட்டு வச்சுருக்கேன், இன்னொரு டேபிளில் உங்கள் மார்க்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அண்ட் இன்னொரு டேபிளில் வந்து உங்களை பற்றின டிசி வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நாங்கள் போட்டு தனித்தனியாக டேபிளில் போட்டு வச்சுருக்கோம். அந்த டேபிள் எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் லிங்க் பண்ணிட்டோம்னா ஒரு டேபிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு உங்களோட நேம், பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆஸ் வெல் அஸ் யுவர் மார்க்ஸ் தேவைன்னா அந்த ரெண்டு டேபிள்லேருந்து லிங்க் பண்ணி நாங்கள் அந்த டேட்டாஸை எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்ட் ரிலேஷனல் மாடல். ஓகே, next is object-oriented database model. So இந்த database model என்னன்னா OOPS concept யூஸ் பண்ணுது. OOPSனா object-oriented technology ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நிறைய லாங்குவேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. C++ எல்லாமே இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். இந்த கான்செப்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த கான்செப்டில் எல்லாமே ஆப்ஜெக்டாக பார்ப்பாங்க. இந்த ரியல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு ஆப்ஜெக்டாக பார்த்து அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி டு லிங்க் த ஆப்ஜெக்ட் வித் த டேட்டாஸ். ஓகே, ஸோ தட்ஸ் வை இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இந்த இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக, எஃபிஷியண்ட்டாக நிறைய டேட்டாஸ் எல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். பட் த ஒன்லி திங் இஸ் அதோட காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இப்போ இந்த பிக்சர் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஸோ ஒரு டேட்டாவோட அப்படியே லிங்க் பண்ணி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்லேயே இருக்கு இல்லையா, சேல்ஸ் பர்சன். ஸோ அந்த சேல்ஸ் பர்சன் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, அவங்களோட அட்ரெஸ்ஸு, அவங்க அக்கௌண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவையும் அப்படியே ரிலேட் பண்ணி ஆப்ஜெக்ட் பேஸ்டாக கொண்டு போவாங்க. தட் இஸ் கால்ட் object-oriented database model. Okay, these are the 4 types of database model in database management system. Okay, now we are moving on to relational database management, especially relational database management system பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக அதுதான் MySQL எல்லாம் யூஸ் ஆயிருக்கு. அதனால இந்த லெசனில் அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ரிலேஷன் ஒரு டேட்டாக்கு இன்னொரு டேட்டாக்கு உள்ள தொடர்பை சொல்கிறதுனால இட் இஸ் கால்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம், உங்கள் ஏஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு டேட்டாவும் லிங்க் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, இந்த பையன் இந்த ஏஜில் இருக்கிறான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த டேட்டாஸ் எப்படி இந்த ரெண்டு டேட்டாவை லிங்க் பண்ணுறது, தொடர்பு, இந்த நேமுக்குரியவர் இந்த ஏஜில் இருக்காருன்றது ஒரு தொடர்பு. அந்த தொடர்பை சொல்கிறனால இட் இஸ் கால்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இந்த ஆர்டிபிஎம்எஸ் ஷார்ட்டாக சொல்லுவோம், ஆர்டிபிஎம்எஸ்னு. ஆர்டிபிஎம்எஸ் ஜர்கான்ஸ் வந்து என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ். ஸோ மோஸ்ட்டாக ரொம்ப பாப்புலரான RDBMS சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா MySQLனு சொல்லுவோம். MySQL, SQL ஃபுல் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்டு query language. queryனா என்னது? கொஸ்டின். ஸோ நீங்கள் ஒரு பெரிய டேட்டாபேஸ் இருக்குது, எனக்கு இப்போ ஜிமெயில் கிரியேட் பண்ணிங்க, நான் ஜிமெயிலோட டேட்டாஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன்னா திடீர்னு எனக்கு 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்க டேட்டாஸ் வேணும்னா நான் உடனே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன். 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் எடுன்னு ஒரு query கொடுத்தேன்னா இந்த MySQL அந்த டோட்டல் டேட்டாபேஸ்லேருந்து 18 இயர்ஸ் உள்ள இருக்க அந்த டேட்டாஸை மட்டும் எடுத்து ஈஸியாக கொடுக்கும். அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர் தான் MySQL. இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ்னா ஃப்ரீயாக நெட்டில் அவைலபிள். ஓகே, இது எதுலலாம் யூஸ் பண்ணலாம்னா விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தவிர MySQL தவிர வேறு சில RDBMS இருக்குது. அது என்னென்னா Oracle, MS SQL Server அண்ட் MS Access. நான் MS Access சொன்னேன் இல்லையா, நம்ம நார்மலாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கிற MS Access. ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ், இந்த RDBMSோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குது சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் ராபஸ்ட் டிரான்சாக்ஷன். ராபஸ்ட் மீன்ஸ் எரர் ஃப்ரீ டிரான்சாக்ஷன். இஃப் எரர் கம்ஸ் ஆல்சோ இட் வில் ஹேண்டில் ஈஸிலி, அதுதான் ராபஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஈஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஈஸியாக மேனேஜ் பண்ணிடும், டேட்டாஸை ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிடும். அண்ட் லெஸ் காஸ்ட். ஸோ காஸ்ட் ரொம்ப கம்மி இந்த MySQLலாம் யூஸ் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் RDBMS. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ், இப்போ ஒவ்வொரு டேர்ம்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் RDBMSல டேபிள் தான் பேஸ். ஸோ இந்த டேபிள்ன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நான் சொன்ன மாதிரி உங்கள் நேமு, ஏஜ், தென் டேட் ஆஃப் பர்த், மேல் ஆர் ஃபீமேல். ஸோ இதெல்லாம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, கலெக்ட் பண்ணி அதை ஒரு டேபிள் ஃபார்மில்
ரெப்ரசன்ட் பண்ணுறோம். That is called table. Table is simply a representation of relations, தொடர்பு. ஸோ ஒரு ரோக்கும் ஒரு காலம்க்கும் என்ன தொடர்புன்னு சொல்கிறது தான் டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் காலம். ஸோ காலம் இஸ் நத்திங் பட், இப்போ ஒரு டேபிளில் நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேபிளில் ஈச் காலம் இஸ் கால் attributes. attributesனா என்னன்னா இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலமில் உங்கள் நேம் இருக்கும், ஒரு காலமில் என்ன இருக்கும், உங்கள் ஏஜ் இருக்கும், ஒரு காலமில் உங்களோட இது டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் கால் காலம்ஸ். காலம்ஸ்னா வெர்டிக்கலாக இருக்கிறது காலம்ஸ், ஹாரிசன்டலாக இருக்கிறது ரோஸ். ஸோ காலம் இஸ் கால் attributes. நெக்ஸ்ட் கம்ஸ் ரோஸ். So row is nothing but horizontal line is called rows. So rowக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரெக்கார்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா டியூப்பிள்னு சொல்லலாம். அந்த ரோ ஃபுல்லாக உங்களை பற்றின ஒரு ரெக்கார்டு இருக்கும். ஒரு ரோவில் அந்த ரோ ஃபுல்லாகவே உங்கள் நேமுக்கு நேராக ஏஜ், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ரெக்கார்ட் ஆர் டியூப்பிள்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த நேமுக்குரிய தொடர்புடைய ரிலேட்டட் டேட்டாஸ் அந்த ரோவில் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் பிரைமரி கீ. இதெல்லாம் நீங்கள் ஆர்டிபிஎம்எஸ் பண்ணணும்னா, யூஸ் பண்ணணும்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிரைமரி கீ, வாட் இஸ் பிரைமரி கீ? ஸோ யுனிக் கேரக்டராக இருக்கணும். ஸோ பிரைமரி கீனா என்னன்னா ஒரு யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க். ஐடென்டிஃபிகேஷன்னா கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ பல டேட்டாஸ் இருக்குது, அந்த டேட்டாஸ்லேருந்து யுனிக்காக வேற டேட்டாக்கு இல்லாத ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்ம அந்த டேட்டாவை தனியாக பிரித்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஐடி கார்டு நம்பர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நம்பர் ஒருத்தருக்கு இருக்கிற ஐடி கார்டு நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்கவே இருக்காது இல்லையா? தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் யூனிக் ஐடி. யூனிக்னா உங்களுக்கு மட்டும்தான் அந்த நம்பர். ஸோ அப்போ அந்த நம்பரை வச்சு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்கூலில் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்களோட நம்பர் இப்போ A007னா A007 நம்ம சர்ச் போட்டோம்னா உங்கள் டேட்டாவை மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நாம் கிரியேட் பண்ணுற காலம் பேர் தான் ப்ரைமரி கீ. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இஸ் ஃபாரின் கீ. ஸோ ஃபாரின் கீனா என்னன்னா, பிரைமரி கீ மாதிரியே ஒரு காப்பி இன்னொரு ரிலேஷனில் இன்னொரு டேபிளில் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு ஈஸியாக இருக்கும். இது எதுக்குன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நிறைய டேபிள்ஸ் இருக்கும், அந்த டேபிள்ஸ் நிறைய டேபிள் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், அந்த டேட்டாஸை லிங்க் பண்ணுறதுக்காக ஃபாரின் கீ இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் சூப்பர் கீ. ஸோ சூப்பர் கீனா என்னன்னா, ஆட்ரிபியூட்னா நான் என்னன்னு சொன்னேன், காலம்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஆட்ரிபியூட்ஸை ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ல காலம் ஒவ்வொரு ரோ கிட்ட இருந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்காக, யூனிக்கான தனியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக உருவாக்கப்படுறது தான் சூப்பர் கீ. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் காம்போசிட் கீ. காம்போசிட் கீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட், ஒரு காலம்க்கு மேலே இன்னொரு காலமும் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ரோவை ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா இட் இஸ் கால்ட் காம்போசிட் கீ. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காம்பவுண்ட் கீ. அதுக்கு இன்னொரு பேர் காம்பவுண்ட் கீ. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சர்டைன் டேர்ம்ஸ், ஜர்கான்ஸ்னு சொல்லுவோம் இன் டிபிஎம்எஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இஆர் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னா, என்டிட்டினா என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் இஆர் மாடல்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ். ஸோ நிறையா என்டிட்டிஸை ஒன்றா இன்டர் கனெக்ட் பண்ணி தொடர்பு படுத்தி அதை கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறது தான் இஆர் மாடல். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, there are 3 basic concepts in ER model: entity, next one is attribute, and the next one is relationship. Entity na நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, anything a real world object is called entity. So real world ல எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பேரும் என்னது? ஒரு entity. For example, நம்ம ஸ்கூல்ல நீங்க student is an entity, and teacher is an entity. இப்போ ஒரு ஆஃபீஸ்னா employee is an entity. entity னா ஒரு real world ல ஒரு ஆப்ஜெக்ட் பேரு தான் entity. ஓகே, ஸோ இந்த entity வந்து ஈவன் அ காமன் மேன் கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ கவ், அனிமல், இது எல்லாமே என்னது? ஒரு என்டிட்டி, ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குறோம் ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ அந்த ஆப்ஜெக்டாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு என்டிட்டியையும் நம்ம ஆர்டிபிஎம்எஸ்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டிருந்தா இட் இஸ் அன் என்டிட்டின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸில் எம்ப்ளாயி இருப்பாங்க, ஹெச்ஆர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, இதெல்லாம் தனித்தனி என்டிட்டிஸ். ஸோ இந்த என்டிட்டிஸை இந்த மாதிரி பாக்ஸ், ரெக்டாங்குலர் பாக்ஸில் போட்டால் இட் இஸ் கால் என்டிட்டின்னு அர்த்தம். இப்போ டைப்ஸ் ஆஃப் என்டிட்டி பார்க்க போகிறோம்.
So types of entity. First entity is strong entity. Strong entity na enna meaning na which does not depend on other entity. அது யூனிக்கா இருக்கும். அந்த என்டிட்டியை பேஸ் பண்ணி வேற எந்த ஒரு இதையும் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, உங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டுனா அந்த ஐடி நம்பர் உங்களுக்கு மட்டும்தான். அதே A007 நம்ம வேற யாருக்கும் அலோகேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி என்டிட்டி பேர் தான் ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும், ஒன் ரெக்டாங்கிள் போட்டிருந்தா இட் இஸ் கால் ஸ்ட்ராங் என்டிட்டி. ஓகே, அந்த ஸ்ட்ராங் என்டிட்டியை தான் நம்ம எப்பயுமே பிரைமரி கீயாக செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் வீக் என்டிட்டி. ஸோ வீக் என்டிட்டினா என்னன்னு அர்த்தம்னா அந்த என்டிட்டி பிற என்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ப்ரைமரி கீயில் செட் பண்ணவே முடியாது வீக் என்டிட்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம், அப்படி அதை பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னது இட் இஸ் அ வீக் என்டிட்டின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பாருங்க, மார்க்ஸ். இப்போ உங்களோட மார்க்ஸ் இருக்கு. ஸோ அது எக்ஸாம்க்கு வரலாம், சப்ஜெக்ட்க்கு வரலாம், சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம், பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு எடுத்துக்கலாம். மார்க்ஸை வச்சு நம்ம இத்தனை என்டிட்டி கிரியேட் பண்ண முடியும், கரெக்டா? இத்தனை அட்ரிபியூட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பட் ஆனால் இதே ஸ்ட்ராங் என்டிட்டியில் யுனிக் ஐடி, தட் இஸ் யுவர் ரோல் நம்பர்ன்றது உங்களுக்கு அந்த ஒன்று மட்டும்தான், அதை பேஸ் பண்ணி வேறு எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அ ஸ்ட்ராங் என்டிட்டி அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் வீக் என்டிட்டி. ஸோ இந்த ஒரு என்டிட்டியை பேஸ் பண்ணி நிறைய அட்ரிபியூட்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். Next comes entity instance. Instance na enna values for the entity. So values for the entity. So values na enadhu, ipo nama entity na na enna sonna, ipo or employee ndradhu or entity illaya, and entity ku or value koduthinga it becomes enadhu instance. For example human ndradhu or entity, and entity ku மேலே என்ன இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம், இன்ஸ்டன்ஸ்னா உதாரணம். ஓகே, மேல் ஃபீமேல் கொடுக்கலாமா? இதே அனிமல்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம், டாக், கேட், லயன் இதெல்லாம் கொடுக்கலாமா? ஸோ அனிமல்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் உதாரணம் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் கால் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த டேபிளில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ என்டிட்டிஸ்னா ஹியூமன்றது ஒரு என்டிட்டி. அந்த என்டிட்டிக்கு இன்ஸ்டன்சஸ் என்னது, மேல் ஃபீமேல். ஹியூமனில் மேல் ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கம்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு ER மாடலோட ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் என்டிட்டி பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு சி attributes, த செகண்ட் ER மாடலோட பேசிக் கான்செப்ட். ஓகே, attributesனா என்னன்னா இன்ஃபர்மேஷன், அந்த என்டிட்டியை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். டிஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம், குவான்டிஃபை பண்ணியிருக்கலாம், குவாலிஃபை பண்ணியிருக்கலாம். டிஸ்கிரைப்னா வர்ணிக்கிறது, குவான்டிஃபைனா நம்பரில் சொல்கிறது, குவாலிஃபைனா அதோட குவாலிட்டியை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், அந்த என்டிட்டியை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்னது attribute. ஸோ அந்த attribute is divided into many types. Now we are going to see types of attributes. Key attribute. So for 5 types of attributes mainly are there: key attribute, simple attribute, composite attribute, single valued attribute and multi-valued attribute. Now we are going to see one by one. Okay, so first is key attribute. So key attribute na enna, unique characteristics of an entity. Unique characteristics na ஒரு entity ஓட ஒரு real ஒரு object ஓட unique character. unique na தனித்துவம். நான் இப்போ கூட சொன்னேன் இல்லையா, ரோல் நம்பர்ன்றது இட்ஸ் அ யூனிக் கேரக்டர், உங்களுக்கு மட்டும்தான் அது, வேற யாருக்கும் அந்த நம்பரை அலோகேட் பண்ண முடியாது. ஸோ கீ அட்ரிபியூட்னா யூனிக் கேரக்டர். நெக்ஸ்ட் சிம்பிள் அட்ரிபியூட். சிம்பிள் அட்ரிபியூட்னா it will have only one value for the entity. ஒரே ஒரு வேல்யூ தான் அதுக்கு கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயின்றதுக்கு ஒரு அட்ரிபியூட் என்ன, நேம். ஸோ எம்ப்ளாயின்றது ஒரு அட்ரிபியூட், அதுக்கு நேம்ன்றது என்னது, சிம்பிள் அட்ரிபியூட். ஓகே, புரியுதா? ஸோ ஒரே ஒரு அட்ரிபியூட் என்ன கொடுக்கலாம், நேம்னு கொடுக்கலாம். கரெக்டா? எம்ப்ளாயியோட நேமை என்டர் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். ஸோ அதில் நெக்ஸ்ட் கம்ஸ் காம்போசிட் அட்ரிபியூட். இந்த பிக்சர் வந்து காம்போசிட் அட்ரிபியூட்டுக்கு வர்றது. ஓகே, ஸோ இந்த காம்போசிட் அட்ரிபியூட்ல என்னன்னா, இந்த ஒரு எம்ப்ளாயின்ற ஒரு அட்ரிபியூட்டுக்கு நம்ம என்ன படுத்திருக்கோம், சிம்பிள் அட்ரிபியூட் ஒன்று கொடுத்தோம்ல நேம்னு, அதை இன்னும் சப்டிவைட் பண்ணி வர்றது தான் காம்போசிட் அட்ரிபியூட். இப்போ நேமை நம்ம என்னவா பிரிக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு 2 கேட்டகரியாக பிரிக்கலாம், சப்டிவிஷனாக பிரிக்கலாம். அந்த மாதிரி சப்டிவிஷனாக பிரிச்சிங்கன்னா இட் பிகம்ஸ் என்னது, காம்போசிட் அட்ரிபியூட். திஸ் பிக்சர் இஸ் அ காம்போசிட் அட்ரிபியூட். எம்ப்ளாயின்ற என்டிட்டிக்கு நேம்ன்றது
சிம்பிள் attribute. அந்த சிம்பிள் attributeலேருந்து சப்டிவைட் ஆகி வர்ற ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ன்றது என்னது காம்போசிட் attributes. ஓகே, நெக்ஸ்ட் சிங்கிள் வேல்யூட் attributes. ஸோ சில attributesக்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ண முடியும். வேற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏஜில் அதுக்கு நீங்கள் இப்போ 17 years 16 years 16 அந்த ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ண முடியும். வேற ஏதாவது நம்பர் அதில் பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் as single valued attribute. ஓகே, only one value can be passed. Next is multi-valued attribute. So இதோட ஆப்போசிட் more than one value கொடுக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் that becomes multi-valued attribute. ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி, நீங்கள் இப்போ டிகிரி என்ன படிச்சிருக்கீங்கன்னா என்ன சொல்லலாம்? பிகாம் படித்தேன், எம்காம் படித்தேன். ஸோ நிறைய டிகிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? நிறைய டிகிரி உங்களுக்கு நேராக போடலாம். ஸோ மல்டி வேல்யூஸ் கொடுக்க முடியும். தட் இஸ் மல்டி வேல்யூட் attribute. ஓகே, are you clear with the attributes? Okay, this is the second concept in ER model. And now we are moving on to the last basic concept of ER model, relationship. So relationship na தொடர்பு. இப்போ நம்ம ஒரு என்டிட்டி பார்த்துட்டோம், அதோட இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம், தட் இஸ் attributes. அண்ட் இப்போ அதுக்குரிய ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷன்ஷிப்னா என்னது? தொடர்பு. ரெண்டு என்டிட்டிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி ரெண்டு என்டிட்டி இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் என்னது ரிலேஷன்ஷிப். ஸோ 3 types of relationships are there. The first one is one-to-one relationship. So 1:1 ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1-to-1 ரிலேஷன்ஷிப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபி சொன்னேன் இல்லையா, எய்தர் ஏ வந்து பிலேருந்து ஒரே ஒரு என்டிட்டி சேமாக இருக்கும், இல்லை பிக்கு வந்து ஒரே ஒரு என்டிட்டி சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, 2 பேரோட நேம் வந்து சேமாக இருக்குது, நேம் மட்டும்தான் சேமாக இருக்குன்னா தட் இஸ் கால்ட் 1-to-1 ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 1-to-many ரிலேஷன்ஷிப். தட் இஸ் இன் ஷார்ட் ஃபார்ம் 1:n சொல்லுவோம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபியில் ஏ வந்து பியோட நிறைய சேமாக இருக்குது, ஆனால் பிக்கு ஏ கிட்ட சேமாக இருக்காது. ஏக்கு மட்டும்தான் என்னது பி கிட்ட நிறைய விஷயம் காமனாக இருக்கும், ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் 1-to-many ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் இன்னொரு பையனுக்கும் உங்களோட அந்த சேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஒரு சில அட்ரிபியூட்ஸ் அவங்களுக்கு நிறைய சேமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் 1-to-many ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் இஸ் many-to-many ரிலேஷன்ஷிப். M:n சொல்லுவோம். ஸோ M:n ஏ பி நடுவில் 2 பேருக்குமே காமனாக நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் M:n ரிலேஷன்ஷிப். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் சேம் ஹைட்டாக இருக்கலாம், சேம் வெயிட்டாக இருக்கலாம். ஸோ நிறைய வந்து 2 காமனாக இருந்துச்சுன்னா தட் பிகம்ஸ் M:n ரிலேஷன்ஷிப். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோன்னா அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாஸ் எப்படிலாம் தொடர்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறது தான் ரிலேஷன்ஷிப் டைப்ஸ். ஓகே, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ER மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் இந்த லெசன் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் we are moving on to evaluation part. So I have given 8 questions. இந்த 8 questions-குரிய ஆன்சர்ஸும் இதிலே இருக்குது, வீடியோவிலே இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் எழுதிடுங்க, எழுதி அனுப்பணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.